இந்த லிஃப்ட்டில் தான் போகணும். பார்ப்போம் ஓப்பன் ஆகுதானே. ஐயா ஓப்பன் ஆகுங்க ப்ளீஸ். ஏண்டா நாங்களாம் போகக்கூடாதாடா? ஏன்னா லிஃப்ட் என்னமோ அவங்களுக்கு தான் வச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. பாருங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன குடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வயதானவர்கள் அது மாதிரி தான் குடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னவோ அப்படி தான் இருக்குது. பட் எதை குறித்து சொன்னாங்கன்னு தெரில. எனக்கு வன்மத்தை கேட்குற மாதிரி தான் இருக்குது. விம்போ நகர் தான் போகணும். ஏய் ஓப்பன் ஆகுதுடா. விம்போ நகர் போகணும். செகண்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், விம்போ நகர் செகண்ட் பிளாட்ஃபார்ம். எல்பி தான் லோயர் பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் வந்து இப்படி தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் இன்னும் 1 minute வரும்னு போட்டிருக்கு. பட் எந்த அளவுக்கு பாசிபிளாக வந்து நிப்பாட்டுறானா என்னன்னு தெரில. போன வாட்டி மாதிரி நம்ம அசோக் கடையில் வந்து உருக்குன்னு போயிட்டான். 1 minute தான் போட்டுச்சு. ஒரே ஒரு ஆள்னால ஏற்றாமல் போயிட்டான். அது கண்மையாக போகும் அந்த மாதிரி தான். பட் ஒரு ஆளுக்காக நிப்பாட்டினா அது வந்து ஒரு சான்ஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் நிப்பாட்டினான். நான் 3 பேர் இருந்தோம். ஸோ அதுக்காக நிப்பாட்டினான். ஸோ வாங்க போ. இங்கே ஒரு 10 பேர் 15 பேர் வெயிட் பண்ணுறாங்க. வந்துச்சு மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏறுறது இங்கே தான் இருக்குது. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட், கடைசி கம்பார்ட்மெண்ட். கரெக்டாக அந்த அண்ணாவுக்கு பின்னாடி வந்துருக்கு. நம்மளா ஒரு லக்கு பாருங்க, எல்லாமே கவர் பண்ணலாம். I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone, it's so cold outside. ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது. அங்கே இறங்கிட்டேன்னா கரெக்டாக இப்போ வரையும் வந்து 59 minutes ஆகிருக்கு. அதாவது வந்து 59 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம், கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் என் ஃபோனில் தான் பார்த்தேன். கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் வந்து 5:15 வண்டி ஏறினேன். ஓகேவா? ஸோ மணி இப்போ என்னென்னா 6:15. ஓகேவா? ஸோ இப்போ என்ன 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ விம்போ நகர் டிப்போன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது போயிட்டு ஸோ லாஸ்ட்டாக தான் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். ஓகேவா? சரி கேட்குதா? யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். காட்டுறேன். இவங்க பயமாக இருக்குது. போகும் பிரேக் அடிக்கிறாங்க. சம மொரட்டுத்தனமாக பிரேக் அடிக்கிறான் பாருங்க. இட்ஸ் மீ ஒன்லி. மாதிரிலாம் ஜூம் பேக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. ஆள் இருந்தால் பாருங்க. திஸ் இஸ் த எக்ஸ்போர்ட் விம்போனா. இங்கே பாருங்க, தெரியுதா? அதாவது இந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா அந்த ஏரியா. இங்கிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ ட்ராக் பிரியுது. அத்தாடி ஓ மை காட். இங்கே பாருங்க எவ்வளோ ட்ராக்ஸ், ஸோ மெனி ட்ராக்ஸ். நம்ம லாஸ்ட் ட்ராக்கில் இருக்கோம். ஸோ பாருங்க எவ்வளோ, அது ஜூம் அடிக்க முடியல. அண்ட் 13 தான். ஸோ அதனால் அது பண்ண முடியாது. ஸோ போயிட்டுருக்கு விம்போ நகர் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதான் கெஸ் ஃபுல் மேப்பு. ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆலந்தூரில் இருந்தேன். எங்கே? ஆலந்தூர் ஈக்கானதங்கள் ஆலந்தூருங்கடா. நான் இந்த பாருங்க ஆலந்தூரில் ஏறினேன். நான் அப்படியே இப்படி ஏறி இதில் இறங்கி ஆலந்தூரில் ஏறி இங்கேருந்து அப்படியே பிடிச்சி இங்கே வந்துட்டேன். நான் இங்கே நிற்கிறேன் கைஸ். கேட்டு திறப்பாங்க பார்ப்போங்க. இதுதான் கைஸ் எக்ஸிட் பாயிண்ட். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு திரும்பி வந்துருக்கேன். ஓகேவா? எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். 40 ரூபா தாங்க. ஓகேவா கைஸ்? என்னால் முடிஞ்சாலும் கவர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து விம்போ நகர் டிப்போலேருந்து ஏர்போர்ட் வரை நம்ம
லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போனது வந்து ஆலந்தூர் டு விம்போ நகர் 1 hour 20 minutes ஆச்சு. ஸோ சில டைம் ஸ்டாப்லாம் எடுத்தேன். முடிஞ்ச அளவு நல்லா எடிட் பண்ணி போட சொல்கிறேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு எடுக்கலை, ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணுறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தேவையில்லாதது. ஸோ அதனால தான். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி மெட்ரோ போவோம். ஓகேவா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கண்டிப்பாக யாருமே இல்லாத மாதிரியே இருக்கும். சாரி கைஸ், இதில் டைம் லேப்ஸ் போட முடியாது, மன்னிச்சுக்கோங்க. ஒன்றுமே தெரியாது டைம் லேப்ஸ் போட்டால், ஏன்னா இது ஃபுல்லாக மறைச்சிடும். கனரா பேங்க் ஆட்ஸ் ஃபுல்லாக மறைச்சிடும். பார்ப்போம், முடிஞ்சாலும் டைம் லேப்ஸ் போடுறேன். ஓகேவா, ஒன்றுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். மைக் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். என்னடா அது போயிட்டே இருக்குது கைஸ். நம்ம கரெக்டாக விம்போ நகரில் இருக்கோம், தெரியும் கை விம்போ நகரில் இருக்கோம். ஸோ அப்படியே தாண்டி ஆலந்தூர் தாண்டி நேரம் நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான் கைஸ். அந்த அண்ணன்ட்ட பேசினேன், இப்போ தான் உள்ளே போனாங்க. ஓகேவா, அண்ணன்ட்ட பேசினேன். கரெக்டாக 6:50க்கு தான் எடுப்பாங்களாம். ஸோ இன்னும் ஒரு 3 minutes இருக்குது. 6:50க்கு வண்டி எடுப்பாங்களாம். ஸோ ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ என்ன முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா, காலி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக என் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அளவுக்கு சார்ஜ் வேணும். ஸோ அப்படியே சாங் கேட்டு போகிறேன். ஸோ வரும்போது ஃபுல்லாக வீடியோ எடுத்ததுனால போகையில் கொஞ்சம் சாங் கேட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு போவோம். வைப்லாம் இல்லை, லைட்டாக மைண்ட் ஃபக்காக இருக்குது. அதான் வேறு எதுவும். இந்த ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு வேணும்னு எதுக்கு நான் கேட்குறேன்னா, இப்போ வீட்டில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் 1 hour 2 hours 1.5 hours நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க கைஸ். ஸோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். நீங்களே பாட்டு கேட்டுட்டு போகிறது மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது பேசுகிறேன். நம்ம விம்போ நகரில் இருக்கோம். ஸோ கரெக்டாக நான் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். ஏர்போர்ட் வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டு ஸ்டாப் மக்களே ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன முடிஞ்சு. ஸோ எத்தனை மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக நான் வந்து கேமரா இருக்கு கைஸ், கரெக்டாக சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஓகேவா, 6:50க்கு எடுத்தாங்க. ஓகேவா, மணி என்னன்னா ஃப்ரண்ட் டைம் என்ன. ஹாய் ப்ரோ மக்களே, நம்ம வந்து நம்ம வந்து ஆலந்தூர்லேருந்து விம்போ நகர் போனோம்ல. ஸோ அதுலேருந்து வந்து அதுக்கு வந்து 1 hour 10 minutes ஆச்சு. ஸோ நான் வந்து இப்போ விம்போ நகர்லேருந்து ஏர்போர்ட் வந்துட்டேன். பட் 50 minutes கரெக்டாக. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து 10 to 20 minutes தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நான் முன்னாடி போன ஆலந்தூர் டு விம்போ நகர் வந்து சில இடத்துல ஸ்டாப் பண்ணி போனாங்க. ஸோ அதனால் 10 to 20 minutes ஆச்சு. ஸோ இது எங்கேயுமே ஸ்டாப்பே ஆகலை, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 50 minutes 1 hour தான். கரெக்டாக நீங்கள் விம்போ நகர்லேருந்து ஏர்போர்ட் வரணும்னா கரெக்டாக 1 hour தான். எப்படி நிப்பாட்டி போட்டு வந்தாலுமே உங்களுக்கு 1 hour 10 minutes தான் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு கால்குலேஷன். 1 hour 15 minutes வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா எந்த டைமில் எப்படி நிப்பாட்டுவாங்கன்றதுலாம் தெரில. ஸோ நான் அப்படியே பார்க்கிங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். பார்க்கிங் ஸ்பேஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ நம்ம வண்டி வந்து நிற்கிது. ஓகேவா, பின்னாடி நிற்கிது, தெரியுமா நிற்கிறேன். அதாவது நான் 4:50க்கு வந்து இந்த ஸ்டேஷன் போனேன். மணி என்னென்னா இப்போ 8:10. ஸோ இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகிருக்கேன். அதாவது லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அசோக் பில்லர்லேருந்து ஆலந்தூர் போனால் 10-15 minutes. ஆலந்தூர்லேருந்து இது பேர் என்னது, ஆலந்தூர்லேருந்து எங்கே சொன்னேன், ஆலந்தூர்லேருந்து வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஆலந்தூர்லேருந்து விம்போ நகர் வந்து உங்களுக்கு 1 hour 15 minutes. பட் விம்போ நகர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து 45 minutes. ஸோ எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை. நான் முன்னாடி ஆலந்தூர் டு விம்போ நகர் போனது வந்து நிறைய இடத்துல நிப்பாட்டி போனாங்க. ஸோ அந்த ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்காக நிப்பாட்டி போனாங்க. ஸோ இதான் 1 hour 15 minutes கரெக்டாக இருக்குது. ஸோ ஹெவி க்ரௌட்லாம் சொல்ல முடியாது, மீடியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து நான் ஆலந்தூர் டு விம்போ நகர் ரொம்ப காலியாக போச்சு. பட் நான் ரிட்டர்ன் வந்து விம்போ நகர் டு ஏர்போர்ட் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதாவது வந்து சைதாப்பேட்டையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு செம்ம கூட்டம், அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ரோவில் ரைட் பண்ணலாம். எனக்கு கேட்டால் ஏர்பாட்ஸ் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா ஒத்துக்காது. எனக்கே சளி பிடிச்சிச்சு நல்லா.
ஏன்னா கோல்டு இருக்குது. ஸோ பை ஐஸ். I know gold is not in her